மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. எனவே இதற்கான இடத்தை தேர்வு செய்து தேவையான நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை விரைவாக முடித்து இந்த நெல் கொள்முதல் பருவத்திலேயே பனகுடியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை அரசு நிர்ணயிக்குமா? மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எல்லா டிபிசிக்குமே ஒரு டைம் வச்சுருப்போம். எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஒரு 5000 மெட்ரிக் டன் அவைலபிள் அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும்னா வேளாண்மை துறை மூலமாக கேட்டறிந்து 5000 மெட்ரிக் டன் மேலே அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தரவு இருந்ததுன்னா உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக 6 பேர் கொண்ட குழு இருக்குது. அந்த குழு ஆய்வு செய்து வேளாண்மை துறை 2 பேர் இருக்காங்க, கலெக்டர் ஒருத்தர் இருக்காங்க, ஆரம்பத்தர் இருக்காங்க, 2 பேர் விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுக்கு கோரிக்கைகளை கேட்டறிந்து நிலத்தையும் ஆய்வு செய்து இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்பாடு தரப்படும். மாண்பு உறுப்பினர் சதீஷ் கிறிஸ்டபர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது அருகில் கொள்முதல் நிலையம் இருப்பது உண்மை. ஆனால் பனகுடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து விவசாயிகள் தங்களுடைய நெல்லை அங்கு கொண்டு செல்ல வேண்டியிருப்பதால் கூடுதல் போக்குவரத்து செலவும் அறுவடை காலத்தில் காலதாமதம் ஏற்படுகிறது. அதனால் விரைவில் செய்து முடித்தால் நன்றாக இருக்கும். மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். ஆய்வுக்குட்படுத்தி கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். மாண்பு உறுப்பினர் திருமதி எல் ஜெயசுதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரணி சட்டமன்ற தொகுதியின் பிரதான தொழில் விவசாயம். இங்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் விவசாயிகள் இருக்கின்றார்கள். இவர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசியானது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அரிசிக்கு பிரசித்தி பெற்ற ஆரணி சட்டமன்ற தொகுதியில் 3 நேரடி கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்கின்றன. இது மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது மிகவும் குறைவு. மற்ற தொகுதியில் குறைந்தபட்சம் 10 நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு மேல் இருக்கின்றது. இது யானை பசிக்கு சோலை பொறி போல் உள்ளது. எனவே ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் இன்னும் 15 நேரடி கொள்முதல் நிலையங்களாவது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தருமாறு தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதிக்குட்பட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 75 மெட்ரிக் டன் 75 டிபிசி அங்கே இருக்குது. அடி பயன்பாட்டில் இருக்குது. 2025-26 இருக்குது. 26-27 நடப்பு பருவத்தில் செப்டம்பர் 1லேருந்து தேவைப்பட்டால் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா நம்மளோட இந்த எப்போவுமே ஒரு பல எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த 2025-26 பழைய இந்த செப்டம்பர் ஆகஸ்ட் மாதத்தோடு முடிஞ்சிடும். அந்த பருவத்தில் திருவண்ணாமலையில் 75 டிபிசி மூலமாக சுமார் 1,20,596 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டோம். நீங்கள் சொல்கிற பிரகாரம் அந்த பர்டிகுலர் மாவட்டம் ஃபுல்லாகவே மேற்கொண்டு அந்த இடத்துல அதிகப்படியான கொள்முதல் வந்தால் 75 டிபிசி பதிலாக இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்பு உறுப்பினர் சி.வே. கணேசன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 35 ஊராட்சிகள் உள்ளன. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் 28 கிராமங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. அதில் குறிப்பாக அரிகேரி, கொத்தட்டை, கூடலூர், தொளார் போன்ற கிராமங்களில் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே இன்னும் திறக்கப்படாமல் இருக்கின்ற நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க அரசு ஆவண செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்பு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். இந்த பருவம் இந்த செப்டம்பர் 1 ஆரம்பிக்கும். ஜென்ரலாக இப்போது சீசன் நடந்துக்கிட்டு இருக்கு. மாவட்டம் மூலமாக தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்கோம். நம்மளோட மானிய கோரிக்கையில் கொடுத்துருக்கோம். SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோம். அதன் பிரகாரம் 6 பேர் ஜென்ரலாகவே 6 பேர் குழு அமைச்சு, அதாவது மாவட்ட ஆட்சியர், 2 வேளாண்துறை அதிகாரிகள், 2 விவசாயிகள், அங்கே இருக்கிற லோக்கல் விவசாயிகள், ஒரு இவங்க 6 பேர் கொண்ட குழு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு டிபிசி ஓப்பன் பண்ணுவோம். இரண்டாவதாக இந்த டிபிசி இதுக்காக மட்டும் இல்லை, இந்த டிபிசி ஓப்பன் பண்ணி விவசாயம்லேருந்து கொள்முதல் செய்யப்படும். இரண்டாவதாக இது பல ஆண்டு காலமாக பல சின்ன விவசாயிகள் சில பாதிப்பு நிறையா வந்துட்டுருக்கு. அது கண்காணிக்க இந்த இயர்லேருந்து SOP மூலமாக இந்த பருவத்திலேருந்து KMS 2026-27 இந்த சீசன்லேருந்து எல்லா மாவட்டங்களிலுமே மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அங்கே JA TSO மூலமாக ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். இந்த செப்டம்பர்லேருந்து 1 இந்த கண்காணிப்பு குழு செயல்பாடுகள் எப்படி, ஒவ்வொரு டிபிசி எப்படி செயல்பாடுகள் இருக்குது, விவசாயிகள் செயல்பாடு எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற பிசி மற்ற அங்கே ஊழியர்கள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன கோரிக்கைகள் என்னென்ன குறைகள் அங்கே இருக்குங்கிறதையும் ஆய்வு செய்து
எல்லா பணிகளையும் லேட்டாக ஆரம்பிக்கிறது, சீக்கிரம் ஆரம்பிக்கிறது, மூட்டைகள் தேங்கி இருக்கும், இல்லை ஈரமாக இருக்கிறது, விவசாயம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல தார்பாய்கள் இல்லை, இல்லை அந்த இடத்துல பிசி ஏதாவது பணம் கேட்குறாங்க, லாரி டிரான்ஸ்போர்ட் பண்ண இந்த மாதிரி எல்லா கோரிக்கைகளையும் உடனடியாக ஆய்வு செய்து எல்லாத்துக்கும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவே தனி செல்ஃபோன் நம்பர் கொடுத்து அங்கேயும் தனி துறை லைவில் கட்டுப்பாட்டில் இருக்கும். அது மூலமாக தொடருக்கு வந்து காதுக்கு நியூஸ் வந்த உடனே இதை பிரச்சனைகளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியாக சேம் டேவோ அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து ஃபாலோ பண்ணுவதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு ஆர் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பருவத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 229 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு திறந்து அதில் 15 நாட்களுக்கு முன்னால் 118 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டு விட்டன. இன்றைக்கு 111 நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்படுவதாக இருக்கிறது. இன்னும் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 50,000 நெல் மூட்டைகள், டெல்டா முழுவதும் 1 லட்சம் என்று சொன்னாலும் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 50,000 நெல் மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள். எனவே இன்னும் 2 நாட்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து புது கணக்கு தொடங்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடும். செப்டம்பர் 1க்கு கடைசி 2 நாட்கள் போதும் புது கணக்கு தொடங்குவதற்கு, புது விலை கொடுப்பதற்கு. இன்னும் 2 நாட்கள், நாளையும் நாளை மறுநாளும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுவதற்கு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அத்தோடு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 3 லட்சம் நெல் மூட்டைகள் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் எல்லா இடத்திலும் தேங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் அங்கே இருக்கிற கிடங்குகளில் இருக்கிற சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 1 வாரமாக வேலை நிறுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனையும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டு விவசாயிகளிடமிருந்து சுமூகமாக நெல்லை கொள்முதல் செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, டெல்டா மாவட்டம் 10 மாவட்டம் இருக்குது. நான் டெல்டா ரீஜன்னு கிட்டத்தட்ட பேலன்ஸ் 29 மாவட்டம் இருக்குது. மொத்தம் 39 மாவட்டங்கள். இந்த நம்ம எதுக்கு கேஎம்எஸ் 2026-27 பிரிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மை துறை மூலமாக டேட்டா சொல்லணும், அதை வச்சு தான் பிரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் மக்கள் விவசாய பொருட்கள் கொண்டு வராங்கன்னா அந்தந்த இருக்கிற ஓப்பன் பண்ண டிபிசியில் கண்டினியூ பண்ணுவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.